சொல்லுங்க. காவேரி ஒர்க் ஷாப்க்கு எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். மகாநதி சீரியல்ல எனக்கான எபிசோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏன் காவேரிக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி யமுனா, நிவின் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நிவின் இது எதையும் காதுல வாங்காத மாரி சாங் கேட்டுட்டு இருக்காரு. டென்ஷனாகி உள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் விஜய் காவேரியை காணோன்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு. அந்த நேரம் வேப்பிலையோட வராங்க. எங்க போன காவேரின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பறிக்கிறதுக்கு தாங்க போனேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு மாரி நடக்கிறாங்க. என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு. மரத்துலேருந்து இறங்குறப்ப ஸ்லிப் ஆயிட்டேங்க. லைட்டா கால வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு அறிவே இல்லை காவேரி, வயித்துல ஏதாவது குழந்தை இருக்கு அப்படிங்கிற அக்கறை உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் குழந்தை மேலே தான் உங்களுக்கு அக்கறையா, என் மேலே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நான் போய் டீ போட்டு வரேன், நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடறாங்க. அந்த நேரம் காவேரி செல்லுக்கு ஒரு கால் வருது. எடுத்து பார்க்குறாரு விஜய். அதில் அவங்க அப்பாவோட வால்பேப்பரை பார்த்துட்றாங்க. என்ன அவங்க அப்பாவோட வால்பேப்பர் வச்சுருக்காளேன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா, அது அன்றைக்கி அவங்க அப்பாவோட பர்த்டேவாக இருக்கும். இந்த பக்கம் அவங்க அப்பாவோட பர்த்டேவை அவங்க வீட்டில் கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லோரும் வருத்தப்பட்டு அழுகுறாங்க. எப்பா நீ எங்கள் கூடயே வந்திருப்பா அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்காங்க. கங்கா விடு, ஃபீல் பண்ணாத, உங்கள் அப்பாவையும் உனக்கு குழந்தையா வந்து உன் வயிற்றில் பிறப்பாரு அப்படின்னு சொல்லி கங்காவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் அதாம்மா ஆசைப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி வந்தோடனே வேப்பிலையெல்லாம் உருவி போட்டுட்ருக்காங்க. அந்த நேரம் ஒரு காலிங் பெல் அடிக்குது. போய் பார்சல் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குங்க, யாருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வெளியே போய் ஒரு பார்சல் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கேக் வந்திருக்கும். அந்த கேக்கை பார்த்தோன்னே காவேரி மனசில் இருக்க ஃபீலிங்ஸ்லாம் கொட்டிகிட்ருக்காங்க. எங்கள் அப்பா என்னை பொண்ணாக வளர்க்கலங்க, பையனாக வளர்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டாரு, நானும் அது மாதிரி தாங்க நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா ஃபோட்டோவை பார்த்து வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இந்தப்பா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி காவேரி கேக் ஊட்டிகிட்டு இருக்காரு. விஜய் காவேரிக்கு கேக் ஊட்டுறாங்க. 2 பேர் சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க.